வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 சபைகள். பிப்ரவரி 4. தேவன் பொய்க் கருத்துக்களை வெறுக்கிறார். அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். வெளிப்படுத்துதல் 2 வசனங்கள் 15, 16. எபேசு சபை நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை வெறுத்தாலும் வெளிப்படுத்துதல் 2 வசனம் 6. பெர்கமு சபையின் அங்கத்தினார்களில் நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொண்டு வந்தார்கள். வசனம் 15. அதை தாம் வெறுப்பதாக தேவன் சொல்கிறார். பீலையாம் பட்சிக்கிறவன் என்று அர்த்தம். இஸ்ரவேலரை சிலை வழிபாட்டாலும் பாலியல் ஒழுக்க கேட்டாலும் மோவாபியருடன் சமரசம் செய்ய வைத்து வழி விளக்கினது போல நிக்கோலாய் மதஸ்தர்கள் பெர்கமுவில் இருந்த விசுவாசிகளை தேவனுடைய கட்டளைகளை நிராகரிக்க வழிவகுத்தனர். நிக்கோலாய் மதஸ்தனரின் அடிப்படை நம்பிக்கை இன்று பெரும்பாலான கிறிஸ்துவ சபைகளில் ஊடுருவியுள்ளது. தேவ பிரமாணமாகிய 10 கட்டளைகளை கிறிஸ்து ஒழித்துவிட்டார் என்கிற கருத்து, எதிர்நோக்குவாதம் அந்த சபைகளில் காணப்படுகிறது. ஆனால் இது நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் ரோமர் 6 வசனம் 14 என்கிற வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்வதால் எழும்புகிறது. நாம் நம் உடல்களில் என்ன செய்கிறோம் என்பது முக்கியமில்லை என்று நிக்கோலாய் மதஸ்தினர் நம்பினர். ஆனால் நம் உடலை பாவத்திற்கு பயன்படுத்துவது நம் ரட்சிப்புக்கு உதவாது என்று வேதாகமம் போதிக்கிறது. கிறிஸ்துவர்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் என்று வேதாகமம் கூறுகிறது. யாக்கோபு 1 வசனம் 22. விசுவாசத்தினால் வாழ்வதென்றால் பிரமாணத்தை மதிக்க வேண்டாமா என அர்த்தமில்லை என்று அப்போஸ்தலன் பவுல் தெளிவுபடுத்துகிறார். அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படியல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. ரோமர் 3 வசனம் 31. எனவே நம் இருதயங்களில் வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவின் வல்லமையின் மூலம் பிரமாணத்தை கடைபிடிப்பதற்கும் ரட்சிப்பை சம்பாதிப்பதற்கான ஒரு சம்பிரதாயமாக நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதற்கும் வித்தியாசம் உள்ளது. இரண்டாவது மனநிலைக்கு எதிராக பவுல் எச்சரிக்கிறார். பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. ரோமர் 3 வசனம் 20. அத்தகைய தவறான போதனைகளை முறியடிப்பதற்கான ஒரே வழி என் வாயின் பட்டயம் மட்டுமே. அதாவது தேவ வார்த்தையின் மூலம் பொய்யை எதிர்க்க வேண்டும். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதொன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். யோவான் 12 வசனம் 48. தேவன் பொய்க் கருத்துக்களை வெறுக்கிறார். ஏனெனில் அது மரணத்துக்கு வழிவகுக்கிறது. அதனால்தான் நித்தியமாக மரபிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு வேதாகம சத்தியத்தை ஜீவனை கொண்டு வருகிற வார்த்தைகளை அவர்களுக்கு போதிப்பதை விட வேறு எதுவும் அதிகமாக உதவாது. காது குளிர பாடுங்கள் கிருபா சத்தியம், புத்தி தெளிய காட்டுங்கள் திவ்ய வசனம். அதிக ஆராய்ச்சிக்கு ஏசாயா 11:4, மத்தேயு 7:21 மற்றும் 24 முதல் 27 வசனங்கள், ரோமர் 6:1. ஆமீன்.